ஹே காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் எம்ஜே அண்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம ஃபிட் டு ஃப்ளாலஸ் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இந்த ஃப்ளாலஸ் பிராண்டோட ஃபேஷியல் ஹேர் ட்ரிம்மர் பற்றியும் அண்ட் இதை எப்படிலாம் யூஸ் பண்ணணும் அண்ட் என்னோடய பர்சனல் ரிவ்யூ இந்த ப்ராடக்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை டேப் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், நம்ம சேனலில் நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அவங்கள கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. இந்த ஃப்ளாலஸ் ஃபேஷியல் ஹேர் ரிமூவர் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸில் இருக்க அன்வான்ட் ஃபேஷியல் ஹேரை இன்ஸ்டண்ட்டாக ரிமூவ் பண்ணுறதாகவும் அண்ட் ரொம்பவே ஒரு பெயின் ஃப்ரீ, அதாவது வலிக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபேஷியல் ஹேர் ரிமூவர் பார்த்தீங்கன்னா ஃபேஷியல் ஹேருக்கு பர்ஃபெக்ட்னும் அப்புறம் இது எல்லா ஸ்கின் டைப்ஸ்க்குமே செட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது ஆல்சோ ஜென்டிலாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதோட ட்ரிம்மர் பார்த்தீங்கன்னா 18K கோல்ட் பிளேடட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பாக்ஸில் உள்ள இப்படி தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஷியல் ஹேர் ட்ரிம்மர், அதை க்ளீன் பண்ண ஒரு ப்ரஷ் அண்ட் இதை சார்ஜ் போடுறதுக்காக ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இந்த ட்ரிம்மர் வந்து 2 வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. ஒன்று இந்த மாதிரி கார்டு கொடுத்துருப்பாங்க, நம்ம அடிக்கடி சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இன்னொன்று பேட்ரி டைப், நம்ம அடிக்கடி பேட்ரி போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ரெண்டுமே யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இதுதான் எனக்கு பெட்டர்னு தெரியுது. பிகாஸ் பேட்ரினா நம்ம அடிக்கடி பேட்ரி மாற்றுற மாதிரி இருக்கும். இன்னொன்று சீக்கிரமாகவே ட்ரை ஆகிடும். ஆனால் இந்த டைப் ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்குது. இந்த ட்ரிம்மர் பார்த்திங்கன்னா ஒரு லிப்ஸ்டிக் மாதிரி தான் இருக்கும், என்ன கொஞ்சம் பெரிய லிப்ஸ்டிக் மாதிரி இருக்கும். அண்ட் நீங்கள் ஈஸியாக கேரி பண்ணுற மாதிரி இருக்குது. உங்கள் ஹேண்ட்பேக்கில் கூட இல்லை மேக்கப் பேக்கில் எதில் வேணால் கேரி பண்ணிக்கலாம். சேஃப்டியாக ஒரு கேப்போடு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இந்த கேப்பை வச்சு க்ளோஸ் பண்ணிட்டா இந்த ட்ரிம்மர் வந்து ஒர்க் ஆகாது. அது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். அண்ட் இதில் ஒரு புஷ்அப் பட்டன் கொடுத்துருக்காங்க. இதை மேலே புஷ் பண்ணால் ட்ரிம்மர் ப்ளஸ் இதில் ஒரு சின்ன லைட் கொடுத்துருக்காங்க, ரெண்டுமே ஆன் ஆகும். இந்த லைட் வந்து அவ்வளோ ஒரு யூஸ்ஃபுல் மாதிரி தெரியல. பிகாஸ் இது ஒரு சைடு தான் இருக்குது. நம்ம திருப்பி யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் எஃபிஷியன்ட் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அண்ட் இதோட ட்ரிம்மிங் பிளேட் பார்த்தீங்கன்னா உள்ளே தான் இருக்குது. நம்ம கை வச்சா கூட எதுவும் ஆகாது, நல்லாவே சேஃப்டியாக இருக்குது. அண்ட் ஆன் பண்ணோடனே கிர்னு ஒரு சவுண்ட் வரும். அண்ட் இதை நீங்கள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஹெட்டை ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு ப்ரஷ் கொடுத்துருக்காங்களா, அது வச்சியோ இல்லை நீங்கள் ஜஸ்ட் ஃபாஸ்ட்டாக ஊதுனா போதும், க்ளீன் ஆகிடும். பட் இதை தண்ணியில் மட்டும் போட்டுறாதீங்க. இந்த ட்ரிம்மர் கீழே இதோட சார்ஜர் கனெக்டர் கொடுத்துருக்காங்க, நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். என்னோட பர்சனல் சஜஷன் என்னென்னா, இதை நீங்கள் சார்ஜ் போடுறதுக்கு கம்மி வோல்ட் உள்ள சார்ஜர் போட்டு யூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் இப்போ வர டைப் சி சார்ஜர்லாம் கொஞ்சம் வோல்ட் ஜாஸ்தியாக இருக்குது. நம்ம பழைய சார்ஜர் யூஸ் பண்ணுவோம்ல, இந்த சின்ன பின் சார்ஜர், அது யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ட்ரிம்மரோட லைஃப் கொஞ்சம் லாங்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த ட்ரிம்மர் பார்த்தீங்கன்னா ஃபேஷியல் ஹேருக்கு தான் ரொம்பவே ஒரு எஃபெக்டிவான ஒன்று. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், இது லேடிஸ்க்கு மட்டுமே வந்த ஒரு ப்ராடக்ட். மென்ஸ் யூஸ் பண்ணி எந்த ஒரு வீர விளையாட்டும் செய்ய வேணாம். அண்ட் ஆல்சோ சில்ட்ரன்ஸ், ரொம்ப சின்ன பசங்க, அதாவது டீனேஜ் கேர்ள்ஸ் கூட இதை யூஸ் பண்ணுறதை தவிர்த்துக்கணும். இப்போது எல்லாருக்கும் சில டவுட் இருக்கும், இது கம்ப்ளீட்டாக நம்ம ஹேரை ரிமூவ் பண்ணுமா? கண்டிப்பாக கிடையாது. இது ஒரு ட்ரிம்மர் அண்ட் இது ஜஸ்ட் நம்ம ஹேரை ட்ரிம் தான் பண்ணோம். அதுக்குன்னு நீங்கள் ட்ரிம் பண்ணால் ஹேர் வெளியே தெரியுமான்னு கேட்டால் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த திக்னஸ் ஆஃப் ஹேர். எனக்கு பர்சனலி கொஞ்சம் திக்னஸ் கம்மியாக தான் இருக்கும். ஸோ யூஸ் பண்ணதுக்கப்புறம் அவ்வளோக்கா வெளியே தெரியாது. செகண்ட் என்னென்னா, முடி திக்காக வளருமா? நோ நோ நோ, கண்டிப்பாக அப்படிலாம் கிடையாது. இது ஒரு மித்துன்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் நம்ம ஹார்மோன் அண்ட் பேலன்ஸ் வச்சு தான் நம்ம ஹேர் திக்காக வளர்கிறதுக்கும் சாஃப்டாக வளர்கிறதுக்கும் காரணமே தவிர இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்னாலலாம் நம்ம ஹேர் திக்காக வளராது. அண்ட் இன்னொன்று மெயினான டவுட் என்னென்னா, ஹேர் எவ்வளோ நாளில் ரீக்ரோத் ஆகும்? முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஃபேஷியல் ஹேரை ட்ரிம் தான் பண்ணியிருக்கு. ஸோ உங்கள் பாடி கண்டிஷன் படி உங்கள் ஹேர் என்ன ஸ்பீடில் வளருதோ அதே ஸ்பீடில் தான் இது வளரும். இந்த ட்ரிம்மர் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸி. ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு எங்கே ஹேர் ரிமூவ் பண்ணுமோ அங்கே ஜஸ்ட் சர்க்குலர் மோஷனில் மூவ் பண்ணாலே போதும். பட் கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள், இன்ஸ்டண்ட்டாக எல்லா ஹேரையுமே ரிமூவ் பண்ணிவிடும். ரொம்பவே இம்பார்ட்டண்ட். நீங்கள் இந்த ப்ராடக்டை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா பார்த்து வாங்குங்க. பிகாஸ் இதில் வந்து நிறைய ஃபேக் ப்ராடக்ட்ஸ் சேல் பண்ணுறாங்க. அண்ட் நான் வாங்கின லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் இதை என்னோடய ஹேண்ட்ஸில் யூஸ் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள், இது எந்த அளவுக்கு ஹேரை ரிமூவ் பண்ணியிருக்குன்னு. கையில் இருக்க ஹேர் கொஞ்சம் திக்காக தான் இருக்கும், பட் அதையே இது நல்லாவே ரிமூவ் பண்ணியிருக்கு. டோட்டலி இது ஒரு ஒர்த்தான ப்ராடக்ட்னு நான் சொல்லுவேன். நீங்கள் ட்ரை பண்ணணும்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஓகே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட டவுட்ஸை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை டேப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆஃபிஷியலி நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் அது வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம ஃபிட் டு ஃப்ளாலஸ் அண்ட் நான் உங்கள் எம்ஜே. பை பாய், லவ் யூ ஆல்.